திமுக கூட்டணிக்கு உள்ள வர ட்ரை பண்றாரு. ஆனா, அது ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா, அ விசிக இருக்கிற கூட்டணிக்குள்ள டாக்டர் ராமதாஸ் உடைய பாமக உள்ள வந்தால் விசிக திமுக கூட்டணியில வெளில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளில போக மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த அந்த ஒரு கசப்பான அ அனுபவங்கள்லாம் திரும்பி வரும். அதனால அது வந்து ஸ்டாலின் அவர்கள் அதை தவிர்க்க பார்ப்பார்ன்னு நெனைக்கிறேன். அதை தவிர டாக்டர் ராமதாஸ்க்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கும் அவர் போவாரான்றது ஒரு சந்தேகம் தான். ஸோ டாக்டர் ராமதாஸ் இப்போ வந்து என்னை பொறுத்தவரை கொஞ்சம் தனித்து விடப்பட்டு விட்டார்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இல்ல. அ இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மத்தபடி இந்த அதிமுக கூட்டணி டிடிவி, ஓபிஎஸ் எல்லாரையும் இணைத்து அ பிரேமலதா அவர்கள் தேமுதிகவும் இணைந்தால் ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கும். தட் இஸ் த சிச்சுவேஷன் ஆஸ் ஆஃப் டுடே. அ நாள் போக போக தேர்தல் நெருங்க நெருங்க அ பல மாற்றங்கள் வரலாம். அ சீட் பேரத்தில நெறைய மாற்றங்கள், கூட்டணியிலேயே நெறைய மாற்றங்கள் வரலாம். ஸோ இன்றைய நிலையில இந்த கூட்டணி அமைந்தால், அதிமுக கூட்டணி அமைந்தால் ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.